ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு பாருங்க, நல்ல ஹெல்த்தியான ஜூஸ். இது என்ன தெரியுமோ? மாதுளம்பழம். பெரிய மாதுளம்பழம், ஆனால் சரியான புளிப்பு, ஆனால் நல்லது உடம்புக்கு. 3 ஆரஞ்சு மாதுளம்பழம் இது வச்சு தான் செய்ய போகிறேன். இது கிரம்பேரி அண்ட் இது ஒரு பழம் தான், ஆனால் இது இனிப்பான பழம் இல்லை. இது உடம்புக்கு நல்லது. அதோட இந்த சிரப், தேன், மற்றது இருமல் அதுகளுக்கு நல்ல இந்த கடலக்காரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஜூஸ் செய்வோம். பாருங்க ஒரு 5 புளிஞ்சு வச்சுட்டேன். விடுவோம். இப்போ பாருங்க, ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 400 மில்லி வந்தது. 3 ஆரஞ்சு இதை விளாண்டு பார்ப்போம். இது கவிடுவோம். இதை பார்ப்போம் போல் ஒரு மாதுளை பழத்தின் சாறு. இது கிட்டத்தட்ட 200. எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்கோ, இது கடலக்காரம் போட போகிறோம் கொஞ்சம். இனி நாங்கள் ஒரு கிரம்பேரி கிரம்பேரி பாருங்கோ, அதுவும் விடுவோம். ஒரு 100 ml கிரம்பேரி முட்டிட்டுது. எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு தேக்கரண்டி இந்த சீரோப், பிறகு கொஞ்சமாக தேன். ஓகே, ஒரு மேசக்கரண்டி அளவு தேன் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிட்டுது எங்களோட ஜூஸ். பார்த்தீங்களோ எப்படி இருக்குண்டு. லைட்டாக ஒரு கலக்குவோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது. கொஞ்சம் புளித்தன்மை இருக்குது. என்னென்னு சொன்னால் மாதுளம்பழம் சரியான புளி. அதுக்காக தான் நான் கடலக்காரம் தேன் எல்லாம் கொஞ்சம் போட்டேன். நான் இது 3 பேர் வடிவாக குடிக்கலாம். சரியா? எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஜூஸ். இது தோடம்பழம், மாதுளம்பழம், என்கிட்ட கிரம்பேரி, இதுவும் நான் ஒரு 100 மில்லி விட்டேன். நான் அதாவது இது ஒரு சின்ன இதால் அளவு தான் சிரப். மற்றது இது ஒரு மேசக்கரண்டி அளவு தேன். இதெல்லாம் விட்டு தான் செஞ்சது. அந்த மாதிரி நீங்களும் குடிங்கோ. இது விடிய காலமையில் நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கடலக்காரம் மீன் போடுறேன்டா அந்த கரகரப்பு தொண்டை இதுகள் இருக்காது. மற்ற சில பேர் சொல்லுவினும் தோடம்பழம் சளி உண்டு, ஆனால் அது சளி எப்படி வைக்காமல் இருக்கிறது கடலக்காரம் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்குது நீங்களும் குடிச்சு பாருங்கோ. ஹாவ் எ நைஸ் டே, என்ஜாய்.